சோழனும் நிலாவும் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, சேரன் அண்ணா என்ன பண்ணுறாங்கன்னா, உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ! இந்த பொண்ணுக்கு மட்டும் டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, எந்த உரிமையில நம்ம அ வந்து பழகுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது அண்ணன் அண்ணன்னு வாய் நெறைய கூப்பிடுதே, சோழன வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தான் நமக்கு ஒரு உறவுன்னு இருந்துச்சு. இனி அவங்களுக்கு மட்டும் விவாகரத்து ஆயிருச்சுன்னா, எந்த உறவுமே நமக்கு தெரியாதே! நிலாவுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாம போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா சாந்தா வராங்க. வந்துட்டு வீட்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்ப சேரன் கிட்ட "என்னாச்சு? வீட்ல யாருமே இல்லையே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சேரன் அண்ணா இருந்துட்டு, "இல்ல எல்லாருமே வெளியில போயிருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நீங்க ஏன் இன்னைக்கு வரல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்குமே அதாவது இதெல்லாமே ஹிந்தியில பேசிக்கிறாங்க. "இல்ல, இல்லப்பா இன்னைக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனால வரல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வந்து சாந்தாவுக்கு சேரன் வந்து ரொம்ப அதாவது ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா உங்க குடும்பத்தில நீங்க தான் எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கிறீங்க. அப்பா ஸ்தானத்தில ஒரு அம்மா மாதிரி எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. கூடிய சீக்கிரம் நான் தமிழ் கத்துக்கிட்டு உங்ககிட்ட நான் தமிழ்ல நல்லா பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.